இந்த மேடைக்கு நாங்கள் வாத்தியங்கள் மூலம் அழைத்து வரவிருக்கின்ற அந்த தலைவர் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் எங்கள் அன்புக்குரிய இலங்கை தேசத்தின் ஒட்டுமொத்த தமிழர்களின் பாதுகாவலன் கௌரவ எங்களது அழைப்பை ஏற்று எங்களது இந்த ரத்னபுரம் மாவட்டத்தின் எங்கள் மாவட்டத்தின் ஜனநாயக மக்கள் முன்னணியின் கட்டமைப்பு மகாநாட்டில் வந்திருக்கக்கூடிய நண்பர் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் பிரதானி எங்களது அரசியல் சில்வா நாடாளுமன்ற அவர்களே, அதே போல இந்த மாவட்டத்தின் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் எனது இனிய நம்பி மறைந்த காவனி அத்துப்பொருள் அவரது சகோதரி தலதா அத்துப்பொருள் நாடாளுமன்ற அவர்களே, எங்களது கட்சியின் துறை தலைவர் தம்பி வேலுக்குமார் அவர்களே, அதே போல எங்களது மாவட்ட செயலாளர்களான பாலசுரேஷ், கருணீதரன், சசிகுமார், ஆண்டன் ஆகியோரே, எங்களது கட்சியின் நிர்வாக செயலாளர் பிரியாணி அவர்களே, எங்களது அழைப்பை ஏற்று ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களது பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய எங்களது தமிழ் மொழி அறிவியல் நான் நினைக்கக்கூடிய தம்பி ராஜராஜன் அவர்களே, எங்களது பத்மநாளை தொகுதியின் அமைப்பாளர் நவாஸ் அவர்களே, வந்திருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் நீண்டகால நண்பர் சார்ல்ஸ் அவர்களே, அத்துவர் மாவட்டத்தின் செயற்குழுவின் உறுப்பினர்களே, தவிசாளர் அவர்களே, செயலாளர் அவர்களே, இடி உடன்பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே, நண்பர்களே, இந்த திருநாள் இந்த மகாநாடு வெறுமனை வண்டிகளிலே ஏற்றி கொண்டு வந்து இறக்கி தலைகளை எண்ணி காட்டும் மகாநாடு அல்ல. இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேகாலை மாவட்டத்திலே கவி பரணிதரன் நடத்தியதை போல இங்கு எங்களது தம்பி சந்திரகுமார் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரத்தபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு மாநாட்டு தெரியாமல் வேண்டும். ஏனென்றால் கட்டமைப்பு மாநாடு என்று சொல்லுகிற காரணம் என்னவென்றால் இங்கே இந்த ரத்தபுரி மாவட்டத்திலே 233
தோட்ட பிரிவுகள் தோட்ட டிவிஷன்ஸ், மேல் கணக்கு, நடுக்கணக்கு, கீழ்கணக்கு அப்படி 213 டிவிஷன்கள் பிரிவுகளில் இருந்து அமைப்பாளர்கள் பெயர் பட்டியல் இங்கே இருக்கிறது. அதே மாதிரி தோட்டங்கள் மத்தியிடக்கூடிய 8 நகர பகுதிகள் அமைப்பாளர்கள் பெயர் பட்டியல் இங்கே இருக்கிறது. அதே போல ரத்தினபுரி மாவட்டத்தின் 18 பிரதேச பிரிவின் அமைப்பாளர்கள் பெயர்கள் இங்கே இருக்கின்றன. எல்லா அமைப்பாளர்களிலேயும் செயற்குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எல்லோருடைய பெயர் பட்டியல் இங்கே இருக்கிறது. தொலைபேசி இலக்கத்தோடு இருக்கிறது. வாட்ஸ்அப் இங்கே இருக்கிறது. ஆகவே எல்லாருடைய நாங்கள் ஒரு அரசியல் சொல்லி போனது போல நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலே ஒரு செயலி மூலமாக நாங்கள் நீங்கள் எல்லோருமே கட்சியின் தலைவர், ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர், தமிழ் கூட்டணி தலைவர், அவருடைய பேர் மனோ கணேசன், அவருடைய நீங்கள் அனைவருமே இணைக்கப்படுகிறீர்கள். சத்தான இணைக்கப்படுகிறீர்கள். ஒரு கைத்தறி. ஆகவே நான் எதிர்காலத்தில் வரக்கூடிய அனைத்து செய்திகளும் கருத்து பரிமாறுகளும் அறிவிப்புகளும் ஒரு நேரடியாக உள்ளது. தொலைபேசி இலக்கங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அது சேரும். அத்தகைய நவீன அடிப்படையில் தான் நாங்கள் எங்களது மாவட்ட கட்டமைப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது கட்டமைப்பு மாநாடு எதிர்காலம் சொன்னதை போல 4-5 பகுதிகளிலிருந்து போக்குவரத்து வண்டி வராத காரணத்தினால் வர முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், மழை அடிக்கிறது. இந்த மண்டபத்து வெளியே கூட கடந்த இந்த பகுதியில் போகும்பொழுது மைதானம் இருந்தது. மைதானத்தை காணவில்லை. குளம் இருக்கிறது. அவ்வளவுதான். குளம் தான் இருக்கிறது. மழை அடிக்கிறது. குளத்தில் வரும் பொழுது அவிசாவளை அன்னைக்கு முன்னாலேயே தொடர்ச்சியாக தெய்வப்பட்டியிலிருந்து பாதைகள் தோறும் மண் சரிவுகளும் மரங்கள் விழுந்து கிடந்தன. அவருடைய தடுதலை வந்திருக்கின்றோம், நீ வந்திருக்கின்றோம். ஆகவே இது அடையாளமாக, எங்கள் மனோதினத்தின் அடையாளமாக இது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரத்தினபுரி மாவட்டம் என்பது எனக்கு முக்கியமான மாவட்டம். ரத்தினபுரியில் தோழன்தான் கேகால சேர்ந்தால்தான் சபரக மாகாணம். நான் பிறந்தது சபரக மாகாணத்தில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மாகாணத்தின் திட்டத்தில் பிறந்திருக்கின்றேன். நான் பிரதானி கடத்தி கொண்டு தந்தை கண்டி கொண்டு கொண்டார்கள். ஆகவே இந்த கரடுகங்கை ஓடும் கரடுகங்கை நதித்தீரத்திலே பிறந்து மகாகங்கை நதித்தீரத்திலே கண்டியிலே வளர்ந்து 2 நதியும் சென்று சேரும் கொள்ளுக்கு போய் உங்கள் சார்பாக நான் கொழுந்து கைப்பற்றிருக்கின்றேன். அதான் ஆகவே தலைநகரத்திலே இப்போது கூட உங்கால் தான் மறந்துடாங்க. உங்கால் நம்மால் மனோ கணேசன். ஆகவே இது துணையாக நீங்கள் இங்கே சபரக மாகாணத்திலே ரத்தினபுரி மாவட்டத்திலிருந்தும் கேகால மாவட்டத்திலிருந்தும் இருவர் வர வேண்டும்.
பாராளுமன்றம் வர வேண்டும். பாராளுமன்றம் வருவது என்பது எங்கள் உரிமை. அது சலுகையில உரிமை. இந்த மாவட்டத்திலிருந்து சிங்கள சகோதரர்கள் தங்கள் எம்பியை நாடாளுமன்ற அழைக்கின்ற பொழுது, முஸ்லிம் சகோதரர்கள் தங்கள் எம்பியை பாடம் அனுப்பும் பொழுது, அத்தபுரியில் கேகாலையில் இருந்து அனுப்பும் பொழுது, இது மாவட்டங்களிலிருந்து தமிழர்களாக நீங்கள் நாங்கள் கூட எங்களது எம்பியை அங்கே தேசிய அளவிற்கு அனுப்புவது, அங்கு விளைவது, விரும்புவது இது ஒரு நியாயமான நிலைப்பாடு. சலுகை கிடையாது, உரிமை. கடந்த முறை 36,000 வாக்குகளை பற்றி தந்தீர்கள். தந்திரமாக தந்தீர்கள். கேக 26,000 தந்தீர்கள். கேகாலையிலே பரவிதனுக்கு 23,000 வாக்குகள் தந்தீர்கள். கம்பாவிலே சுகுமாருக்கு 23,000 வாக்குகள் தந்தீர்கள். கடந்த வேலை 10,000 வாக்குகள் பெற்றிருந்தார் தம்பி எட்டன். ஏன் சொல்றேன்னா, ரத்தபதி பெற்ற வாக்கு, கேகாலை வாக்கு, கம்பா மாட வாக்கு, கடந்த வாக்குகள்னா இதற்கு வரலாற்றிலே ஒரு தமிழ் வேட்பாளர் இந்த மாவட்டங்களில் பெற்றக்கூடிய அதிகூடிய ஏன்னா ராஜாங்க தெரியும். அவர் திருவள்ளுவர் மாவட்டத்தில் எழுச்சி குரல், அங்கே மாவட்டத்தில் எழுதி வரும் நட்சத்திரம் அவர் தெரியும். அவர் மனசு தெரியும். மலை நாடு என்பதுக்கு அர்த்தம் இருக்கலாம், புவியில் அர்த்தம். ஆனால் மலையகம் இன்னாடத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது மலையகம் என்றால் நூறுடைய ஒன்று கிடையாது. நூறுடைய மட்டுமா இல்ல. கண்டி மாவட்டம், மதுரை மாவட்டம், மதுரை மாவட்டம், கொடராகர மாவட்டம், சபரகமையிலே கேகாலை மாவட்டம், அத்துவரி மாவட்டம், கடற்கரை மாவட்டம், கொழும்பு மாவட்டம், கம்பா மாவட்டம் எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு மலையகம். எல்லா அல்லாத மாவட்ட மக்கள் தான் மலையகம். இந்த மலை நாடுங்கிறது வேற, மலையகம் வேற. புரிஞ்சுக்கணும். நிறைய தெரியாது, தெரியாத புரிஞ்சுக்கிறது. இந்த ஒளிவாய் மூலமாக நாடு முழுக்க உலகம் முழுக்க சரி போகும், எல்லாரும் புரிஞ்சுக்கிறது. ஆகவே நூரேலியாவில் கூட்டம் நடத்துறாங்க, பிரச்சனை இல்லை. நிறைய பெரும்பாலான வாழ்வோம், பிரச்சனை இல்லை. அது மட்டும் மலையத்தமிழ் கூட்டமாகாது. ராஜினாமா தெரியும், எல்லாரும் தெரியும். அது பிரதான மத்திய பதிவை வைத்துக் கொண்டு நாடு முழுவதும் மலையத்தமிழர்கள் ஆங்காங்க மாவட்டம் அடை செய்ய வேண்டும். அப்படியே அடை செய்தால் அடை செய்யும். கடந்த காலங்களில் எல்லாம் என்ன நடந்தது? நூறடியாக ஒட்டுமொத்த மலையிலேயே பிரதிநிதித்துவார். முடியாது, போதாது. நூறடி அறிந்து முடிவுகள் எங்களுக்கு போது நினைப்பாங்க. போதாது. நூறடியாவிலும் பெருமாள் வாழ்கிறோம், 60 வாழ்கிறோம். எம்பி ஒருவரை பணம் அதிபர் இருக்கிறாங்க. அதே மாதிரி கேரளையிலும் கத்தமொழியிலே வேண்டும். சரியா? ஆமா சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. வேணும் வேணும். அப்பதான் ஒட்டுமொத்தமான மலையை முழுக்க பொருளளிக்கும். இளைஞர் வாழக்கூடிய சிங்கள சகோதரர்கள், வடகிழக்கு ஈழத்தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், அவங்க இணையாக மலையவர்களாகி தமிழர்களாகி நாங்களும் கூட சமத்துவமிக்க முழுமையான குடிமக்களாக வாழ வேண்டும் என்றால் எல்லா இடங்களிலும் வாழக்கூடிய, எல்லா மாவட்டம் வாழக்கூடிய எங்கள் குரல் தேசிய அளவில் எடுக்க வேண்டும். அது ஆரம்பம் தான், முடிவில்லை. இப்ப ரத்த உரைகளை இந்த சந்திரகுமார் அடுத்த முறை
பாராட்டம் போகும் பொழுது அதை எடுத்து உடனடியாக மாநிலத்தில் வரும். புதிய அறிஞர்களுக்கு மகர சபைக்கு வாய்க்கப்பட்டு கொடுப்போம். அதே மாதிரி அட்டுப்படை மாவட்டம் இருக்கக்கூடிய எல்லா பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபை எடுத்துக்கலாம். எல்லாவற்றையும் நாங்கள் ஆபத்து பெறுவோம். அது இந்த மாதிரி கிடையாது. எல்லா பிரதேச சபைகளும் இருக்கு, நகர சபைகள் வேணும், மாநகர சபைகள் வேணும், மகர சபைகள் எல்லா இடங்களையும் கொண்டு முடிக்கணும். ஒழித்தால்தான் எங்கள் துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர், அவலம், அவஸ்தை எல்லாம் நாட்டுக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும், அமைச்சர்களுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். மறந்துடாதீங்க. எல்லா மாவட்டங்களையும், எல்லா ஊர்களையும், எல்லா மாகாணங்களையும் என்னால் பார்த்தோம் கருத்து செய்ய முடியாது. வேணுகார மதங்களை செய்ய முடியாது. ராதாகிருஷ்ணன் திகமரத்தான மதங்களை செய்ய முடியாது. அந்த மாவட்டங்களுக்கு அந்த பிரதிகள் இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன் வேணும். சந்திரகுமார் ரத்தோரி மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன். அப்பதான் உண்மையான விஷயம் அவர்கள் நடக்கும். ஆகவே எல்லா முரண்பாடுகள், சிக்கல்கள் இதெல்லாம் தூக்கி வீசிவிட்டு இளைஞர்களை அழைக்கிறேன், யுவதிகளை அழைக்கிறேன், பெரியவர்களை அழைக்கிறேன், தாய்மார்களை அழைக்கிறேன், அனைவரையும் அழைக்கிறேன். அரைப்பூர்கள் எடுத்து அழைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஒரு மனதாக தேர்தல் பிரச்சாரத்தை இப்பொழுது ஆரம்பிங்க. தேர்தல் வரும்போது தர அது பரவசி வந்திருக்காரு, மண் நடத்துறாங்க, சொல்லுவாங்க ஆமா அந்த வந்தா வந்தா தேர்தல் மூலமாகத்தான் பேச முடியும். ஆகவே என தம்பி சந்திரகுமார் அடுத்தவர் இவர்களது எம்பி மறந்துறாங்க. வேணுமா சொன்ன மாதிரி நான் சொல்றேன், நாசலப்பர் அவர் சொல்றாரு, கை தட்டல், மாலை மரியாதை, பாருங்க வந்து பொன்னடை பொத்துனாங்க, இல்லப்பட்டு பொத்துனாரு, அது அல்லது அந்த தாராந்தப்பட்டை இதுக்கெல்லாம் மயங்களால் கிடையாது. ஒரு அன்பு காட்டுறது அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் அடுத்த ஒரு தேர்தலிலே ஒரு மனைப்படம் வாக்களித்து சந்திரகுமார் அவர்களை உங்கள் மனைப்பிரதியை அனுப்புவீர்களானால் அது நீ உங்களுக்கு செய்தி கொள்கின்ற, உங்களுக்கு செய்தி கொள்கின்ற பெரிய உதவியாக மட்டுமல்ல, எனக்கு பெரிய உதவி அது செய்யணும். மறந்துடாங்க. ஆகவே தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி வரை சொல்றேன் உங்களுக்கு, இந்த மலையாளத்தில் பொறுத்த நிறைய பேசப்பட்ட ஆடிஷா பேசினார்கள், தனதாரர்கள் பேசினார்கள், முன்னால ஏசபதி போனார்கள், கொரோனா பேசினார்கள், நம்மால் வேலுமார் பேசினார்கள், இங்கே மாவட்ட கணக்கில் பேசினாங்க, ராஜாராம் பேசினாரு. பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. காரணம் கடந்த காலத்தில் போல இல்லாமல் இப்பொழுது நாட்டில் மலைய மக்களுக்கு, மலைய தமிழர்களுக்கு 200 காலமாக அணி இணைக்கப்பட்டிருக்கின்றது. அது நிவர்த்திக்கப்பட வேண்டும். ஏழைகளில் இருக்கக்கூடிய அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சாரங்கள் எல்லாம் அவர்களுக்கும் படிப்படியாக வழங்கப்படியாக வேண்டும் எண்ணப்பாடு இப்பொழுது நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கிறது. அரசா அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். உண்மையில் சொல்ல போனா இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் 2 முறை 3 முறை, ஒரு முறை நானும் ராதாகிருஷ்ணன் அவர்களும், இன்னொரு முறை நானும் வேலுக்குமார் அவர்களும் சேர்ந்து உள்நாடு விவரத்தை முதல்முறை பாராளுமன்றத்தில் நடத்தும் என் மக்களுக்காக நடத்தி, உண்மை சொல்லணும்னா ஆளுங்கட்சி எம்பிக்கள், சிங்கள எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள், சிங்கள எம்பிக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மனிதர் சொன்னாங்க அசாதாரண விழாவில்
कंदकरे जीवन जनताවට විශේෂයෙන් වතු කරේ කම්කර ජනතාවට වතු කරේ ජීවිත ජනතාවට මේ රටේ අසාධාරණ වෙලා කියලා තමයි. එයාගේ සාධාරණ නම දෙන්න. නැත්තම් මේ රටේ ඒ පුරවස්වා සම්පූර්ණ පුරවස්වා දෙන්න බෑ. අපි පිළිගන්නවා. ඒ ආකාරයෙන් පක්ෂික ස්වේදේ කරා. මගේ සහෝදර සිංහල මන්ත්‍රීවරුන් කතා කරනවා. වතුරු. ඒ වාතාවරණය ඒ පදනම විනාශ කරන්න බෑ කියලා. අපි ජාතකවල පිළිසින්න කියලා සමානයි. மோடலை தியாகம் நடக்கும். நாட்டிலே மழை மக்களுக்கு நியாயம் வளர்க்க வேண்டும் எண்ணப்படாத படிப்படியாக கொண்டு வந்திருக்கின்றோம். சீக்கிரமாக கொண்டு வந்திருக்கின்றோம். அதை கெடுத்துட வேண்டாம். அவசரப்பட்டு முட்டாள்தனமாக நிதானம் இல்லாமல் முதிர்ச்சி இல்லாமல் செயல்பட்டு அது கெடுத்துட வேண்டாம் என்று எங்கள் மக்களை பிரதிபலிக்க சொல்லிக் கொண்டு படிக்கிற முட்டாள்கள் நான் தமிழ் கொடுக்கும் தமிழ் மொழியிலே நிதானத்துடன் முதிர்ச்சி விரும்புகிறேன். காணிகள் நான் தெளிவாக காரணம் என்ன? ரெண்டு காணி இருக்கு. ஒண்ணு வதிவிட காணி, அதுதான் வீடு கட்டுவாட காணி. அடுத்து வாழ்வாதார காணி. புரியா? வாழ்வாதார காணினா தோட்டங்களை பயிர்களை பிரித்து வழங்கப்பட வேண்டும். வழங்கினால் தேவையான நபராக இருக்கலாம். அல்லது பயிரிடப்படாத கனி வழங்கப்பட வேண்டும். அங்கே நீங்கள் கால்நடைகளை வளர்க்கலாம். ஆடு மாடு கோழி வளர்க்கலாம். பாதுகாப்பு பண்ணலாம். அதான் வாழ்வாதார காணி. முதல் காணி வந்து மதிவிட காணி. அது காடு வளர்க்கிறது யாருக்கு வழங்க வேண்டும்? யாருக்கு வழங்க வேண்டும்? ரைட். கோழி முன்னாடி கொடுக்குறாங்க. சரியா? அது இல்ல. ஆகவே கோழி கொண்டு சொல்லி போறேன். ஆகவே தெரியாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வர வேண்டும். அந்த காரியங்களுக்கு வேலையை நாங்கள் தோட்டத்தில் வழங்க மாட்டோம். வழங்க முடியாது. வழங்க சொல்லுவாங்க வெடக்கர்நாடு வித்திராய் இடம் தெரியும். வெடக்கர்நாடு வித்திராய் அப்ப கேவார் தெரியும். நான் என்ன சொல்லுவேன்? இங்க பப்பு காண எப்ப காண வத்துவல ஜீவத்தை எவ்வளவு வேண்டும் சரியா? கையில அப்ப பவுலில் வேண்டும். பவுலுக்கு என்ன பார்த்து குடும்பம் என்ன? கல்யாணம் பண்ண குடும்பம். ஒரு வீட்டிலே அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க, பிள்ளை பிறப்பாங்க, வளர்ந்துருவாங்க. மகன் கல்யாணம் பண்ணா அது இன்னொரு குடும்பம், மகன் கல்யாணம் பண்ணா இந்த குடும்பம். ஆகவே மூணு குடும்பம் இருக்குது. ஆகவே அது மூணு குடும்பம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வர வேண்டும். அதிகமாக நான் முட்டாள் இல்ல, மழையே இல்ல, ஏவாது முடியாதுங்க, இதே கிடைக்காம முடியாது. நாங்கள் சதிகிரமன் அவர் தலைமை அசாமிக்கும் பொழுது அவர் ஜனாபியா ஆக்கும் பொழுது அது வெளியாக வேலை பார்ப்பதற்காக அல்ல. அரசா கேட்கிறார், இனி நண்பர் சொன்னார், யூ மஸ்ட் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ். அப்படி என்னன்னா சம்பிரதாயம் இந்த படத்திலிருந்து வெளியே வந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் சொல்றார். அப்படிதான் செய்யும். ஏற்கனவே விதிமுறையை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே காணியை உறுதிப்படுத்துவோம். வீடு கட்டுறது தானே ராஜா, வீடு கட்டுவோம். எப்பயும் வீடு கட்ட வேண்டிய ஆர்வம் கிடையாது. ஏன்னா வீடு கட்ட போனா காணியை கொடுத்து வீடு கட்டி முடிக்கிறதுக்கு பல இடங்கள் ஆகுது, பல மதங்கள் ஆகுது. அதுவும் யார் கொடுக்குறாங்கன்னா தங்க வேலைக்கு கொடுக்குறாங்க. சரிவராது. ஒரு காணியை கொடுத்துருவோம். காணி கொடுத்தாலே பாதிக்கு மேல சொந்த காணி கிடைச்சு உறுத்து கிடைச்சுன்னா வீடு கட்ட தேவை இல்லையா? கட்டினா இல்லையா? காணி கிடைச்சா ஒரு புதுசியான கொடுவீங்க கட்ட முடியாது. அந்த அளவுக்கு வரைகள் எடுப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு இந்திய அரசாங்கத்தில் உதவி இடைக்கால உதவி வரலாம். ஞானம் இருக்குது. காணி முடியா காணி கொடுப்பாங்க. நீ வீடு கட்டி முடிக்க வேண்டியது வரைக்கும் பார்த்துக்க முடியாது. வீட்டுக்கு அடிக்கல் நாட்டுக்கு ஒரு விழா, அப்படி கட்டு கட்டி கட்ட அறுக்கிறது விழா, அவர் தெரிஞ்சுக்கிறது விழா. அதுல என்ன தேவை செய்யும் முடியாது செய்யாது.
தோட்டங்களை போனா நான் கேட்பேன் என்னன்னா ஜெயகாலி கடைக்கு போனேன், கட்டப்படிக்கு போனேன், விட்டு போனாரு என்ன கேட்பேன், முதல் கேள்வி கேட்பேன். சின்ன சின்ன பக்கம் சந்திப்புல 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. கேட்பேன் தெரியல போற அப்படித்தானே கேட்பேன். அன்னைக்கு கேட்டேன் எத்தனை பேர் தோட்டத்து வேலை செய்யணும் கேட்டா 100 பேர் 5 பேர் வைக்க கூடாது. அது வேலை செய்யணும் அவ்வளவுதான். 10 லட்சம் வேலை செய்ய வேலை செய்ய 10 லட்சம் பேர் இப்ப அப்படி இல்லை. 1.5 லட்சம் பேர் 40 வேலை செய்யறாங்க தோட்டத்து வேலை. தோட்டங்கள் 8 லட்சம் பேர் வாழ்றாங்க. வாழ்ந்தவங்க தோட்டத்து வேலை இல்லை, வெளியே வேலை செய்யறாங்க. ஆட்டோ ஓடுறதுல இருந்து சில கடைகள் நடத்துறதுல இருந்து குடும்பத்தை பார்த்தா எல்லாம் இருக்கிறாங்க. இரும்பு வர்த்தகம், உடைய வர்த்தகம், உணவு வர்த்தகம், இரும்பு நகை வர்த்தகம் எல்லாத்தையும் இருக்கிறாங்க. வேலை செய்யறாங்க நிறைய பேர். ஆகவே காணி கொடுத்தா நம்ம கட்டுகிறாங்க வீடு, எனக்கு தெரியுங்களா? ஆகவே நீங்க கிட்ட வரைக்கும் நான் பார்த்துக்க மாட்டோம். அது சரியா இல்லையா சொல்லுங்க. கரெக்டான எல்லா குடும்பத்துக்கும் காணி, எல்லாரும் காணி காணி கொடுத்த பார்த்து வாழ்வாதார காணி. அதே என்பது பாரிஷா இருக்கிறாரு, தனதா இருக்கிறாங்க, வேலுகுமார் இருக்கிறாரு, நாங்க இருக்கிறோம், எல்லாம் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, திகாவரம் இருக்கிற பேசி முடிவு பண்ணி நாங்கள் ஒரு பிளான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு பிசினஸ் பிளான், ஒரு மாடல் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏற்கனவே நான் இலங்கைக்கூடிய ஐநா அவர்கள் பேசியிருக்கிறேன். 27 சந்திக்கிறவர்களா அமெரிக்க முறை சந்திக்கிறேன்னா பேசினாங்க செய்யறேன்னா புதிய ஒரு முறையை உருவாக்குறோம். நான் மதிப்பிரவர்த்தனை அரசாங்கத்தை அமைத்து விட்டு ஒரு ஆணைக்குழு அமைத்து விட்டு பலவுடன் கதைக்க போவதில்லை. சசி பரணி எடுத்து போவதில்லை. இப்பயே பிளான் உருவாக்குறாங்க. அரசாங்கத்தை அமைத்து விட்டு உடனடியாக பிளான் நடவடிக்கையாக்குறாங்க. இல்லாவிட்டால் நாங்கள் அரசாங்கத்தை அமைத்து விட்டு அவரை ஜனாதிபதியாகி விட்டு பிரதமராகி விட்டு அமைச்சராகி விட்டு அப்புறம் நான் பிளான் நடத்தணும்னா நடக்காது. எனக்கு தெரியும். நான் இந்த நிறைய பணம் தின்னு கொட்டையை துப்பி அதிலையும் அது பயிர்விட்டு அது முளைவிட்டு அதிலையும் மனம் வந்து அதிலையும் பணம் சாப்பிட்டு ஒரு துப்புனாலுதான் எனக்கு எல்லாருமே தெரியும். எனக்கு இந்த சரி வர எனக்கு மாலை சிலங்கரன் சிலங்கரன் வாங்கிக்கணும். உண்மைதான் கருத்தானே. ஆகவே அதுதான் அப்படி பார்வையே பணாங்கியே எழுப்பார்கியே பௌருக்கியே பார்வையே பம்பு காட்டுகளை பொல்காலத்தை வெடகரன் 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 கேட்டாங்க. அது கௌரவ சிலாக்கியது, அது கௌரவ சிலாக்கியம் நமக்கு வேண்டுமா? பல பேர் திமிர வேண்டும், சிங்கர் வேண்டும், முஸ்லிம் வேண்டும், தர்க்க சகோதரி அப்படி வந்துட்டு அதாவது மதக்கர மகை விஷயவார அமாத்திய விஷயவார விஷயகர மதக்கர எத்தே கடவுளுக்கு கேட்கவா ஞானசார சமமாஸ் போய் அமாத்த சரண தர்சன ஆவா इतनी स्वामी वास आवे धीरे ही क्यों बहु वहाँ आवे मर कौन है करना ना आवा संधि के ऊपर नाम का निशे संधि आवे आते आकर ने बहुनिया उड़े सिंगल जैसे आते हैं हमने बाजू हुआ है सिंगल जैसे आकर ने तरह सिंगल जैसे आते क्या वो क्या देते तरह हम आगे निकले अंतिम में बस का बस हुआ मर कौन है करना उधर ने आप जासा स्वामी मान से मगे गया ठीक है ये तो ऑफिस है ना एक बार बाय करने का तर्जने करने का बिना करने का हटा वो करने का सीधा दिखते हैं इस वक्त तेरा अबे वो सीधा दिखती है सवाल की सवाल लगा कर दिखते हैं अबे कब ना आशा मत मनी चलो चलो नहीं कब ना मेरा डे हाने इधर इल्ला लेना कौन है हाथे इधर क्या है मौना करने का एक मिनट साधारण है साधारण बात है साधारण के लिए ना दिखा बनाते पा we don't want anybody sympathy we want justice අපිට ඕන කාගේ අනුකම්පාව නෙවෙයි අපිට ඕන වෙලා තියෙන්නේ අපේ කාගේ සාධාරණ කුලකට எங்களுக்கு தேவை எவ்வளவு அனுதாபம் இல்ல அனுதாபம் தேவையில்லை எங்களுக்கு தேவையான உரிமை தேவையில்லை அதை கற்றுக்கிற காலம் நெருங்கி வந்து விட்டது நினைக்கின்றேன் அதை மறந்துவிடக்கூடாது இந்த இதான் கனவு நோக்கு ட்ரீம் விஷன் அதை மனதில் கொள்ள வேண்டும் இங்கே அடுத்த முறை
ஆகவே கோட்டங்கள் என்பதை நாம் நிச்சயமாக சிஸ்டம் சேஞ்ச் முறை மாற்றி கொண்டு வர வேண்டும். 2002 வருஷத்துக்கு முன்னால அரங்கல் நடந்தது. கிளர்ச்சி நடந்தது. என்ன நடந்தது? என்ன சொன்னாங்க? சிஸ்டம் சேஞ்ச் சொன்னாங்க. எல்லா சிஸ்டம் மாறணும்னு சொன்னாங்க. நாங்க சொல்றோம்னா முதல்ல அது நாடு சிஸ்டம் சேஞ்ச் வரட்டும். முதல்ல கோட்ட பெருந்தொடர்துறையிலே சிஸ்டம் சேஞ்ச் வேணும். உடைய ஒருவன் அவர்களே मेरे सिस्टर के போடுங்க இங்கே பிடிக்கிற விலாவம் இங்கே கருதி அப்படி தண்டோன அது என்ன வதுகரே சிஸ்டர் கேக்குறா சரியாலியா கரெக்ட் முன்னாடி இதுவரை அப்படியே ஜனதாவ முடாவதி करணும் இதுவரை அப்ப பிடிக்காத அப்ப சந்தான நாயக சரி கேட்டு மாதா ஆடாக ஜனாதிபதிவா அப்படி பதில பொறந்து அப்படி உருடாரம் தீமா இங்க ஏகாதசி சமசாகிற பதிலா கடைசியாக சொல்றேன் யாரும் பேசுறாங்க சத்தம் போட்டாங்க எத்தனை வந்தா வருவாங்கல்ல ஆடு மாடு பூனை யானை குருவி காக்கா கோழி எல்லாம் வரும். ஆடு மாடு வந்தா வரவே விடுங்க. நிறைய நாய் வந்தா வரவே விடுங்க. யானை வந்தா வரவே விடுங்க. பூனை வந்தா வரவே விடுங்க. கோழி இல்ல குருவி காக்கா வந்தா வரவே விடுங்க. கோழி வந்து குருவாடி போடுங்க. சரிதானே? அங்கே நடந்துட்டாங்க எல்லா இடத்துலையும் நடந்துட்டாங்க. எனக்கு தகவல் வருது என்னன்னா அடுத்த முறையிலும் கேரளாவிலும் ஜனநாயக மக்களோடு சார்பாக தமிழ் பொருளோடு சார்பாக ஒரு எம்பி சந்திரகுமாரும் பரணிதரனும் வந்துவிடக்கூடாது. இந்த காலத்தினால அவங்க உடைக்கிறதுக்காக உடைக்கிறதுக்கு நல்ல என்ன பார்க்க தலைமை இடிச்சாலே தலைமை இடிச்சாலே உங்களுக்கு தலைமை இடிவு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் பாருங்க 20 வருஷம் ஆகுங்க. 2003 ஆரம்பித்த அந்த போராட்டத்தை படிப்படியா ஒவ்வொரு தேர்தலும் போட்டிட்டு விதேச சபையில போட்டிட்டு சான்ஸ் தெரியும் மாகாண சபையில போட்டிட்டு கொஞ்சம் வாங்க கூட்டி வந்து அது வந்திருக்கிறோம். இன்னைக்கு வாராங்கன்னா ஓட்டு உடைக்கிறதுக்கு வெத்தறது இல்லை வெத்தபடியே ஓடுறாங்க ஓட்டு உடைக்கிறதுக்காகவே இதை வாங்கிறாங்க சொன்னேன். கோழி வந்தா புடிச்சு புரியாது போடுது. நான் சாப்பிட வரேன் அம்மா சிரிக்கிறீங்க அவ்வளோ வரேன் அது நீ என்ன செஞ்ச அம்மா சிரிக்கிறீங்க பாருங்க. ஆகவே இந்த விளையாட்டு சரி வராது. நான் இதோட பெரிய பார்த்தாங்களா சொன்ன மாதிரி கோட்டால ராஜபக்ச பலமாய பலம் நிலைத்து கொண்டு கொழும்பில் வெள்ளவேலையை கொண்டு எங்க மக்களை கடத்தி கொண்டு போன பொழுது நாட்டு போராட்டத்தில் போன பொழுதெல்லாம் தெரிவித்து போராடிய வீர மனோபாயன் நடத்துறாங்க. நான் வந்து இந்த சினிமா ஹீரோ இல்ல நிஜமான ஹீரோ படிக்கிறேன். அஜித் குமார் மாதிரி அஜித் குமார் மாதிரி விஜய் மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி நடிக்காதீங்க. படத்தை பார்த்து பரவாயில்ல, நயன்தாரா பார்த்து பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வந்தா ரஜினிகாந்த் வரமாட்டாரு, அஜித் குமார் வரமாட்டாரு, விஜய் வரமாட்டாரு. விசா கிடைக்காது உங்களுக்கு வர்றதுக்கு. வர வேண்டியது மனோகரன், ஜெயக்குமார், சந்திரகுமார், கவிஞன், சசிகுமார், ஹர்ஷா இன பதம் பேதமில்லாத நிதானமான எண்ணப்பாடு கொண்ட சிந்தனையாளர், ஒரு பட்டதாரி, ஒரு அறிவாளி. இவர் போன்ற ஒருவர் எங்களது அரசாங்கத்திலே எங்களோட இருக்க போவது எனக்கு முழு மகிழ்ச்சியாக இருக்கு. நம்பிக்கை அவர் அவுட் ஆஃப் பாக்ஸ் சிந்திக்க நினைக்கிறார். மக்கள் நியாயம் தரப்பட நினைக்கிறார். மாடர்ன் ஜெனரேஷன் சார்ந்தவர், மாடர்ன் சிந்தனையாளர். அந்தமா பழைய பேச முடியாது. பிரணாப் விக்ரமசிங்க எங்க நண்பர் தான், அவரு நண்பர் தான், எனக்கு நண்பர் தான். ரணில் தான் நண்பர் வச்சார். அவர் பிரணாப் விக்ரமசிங்க ஆஷா பிரணாப் விக்ரமசிங்க who introduced
those days. I know, I remember. But of course, it's going to Jeff is a couple good friend. But என்ன செய்யறது? சொல்றா செய்ய மாட்டேங்கிறாங்க. Don't call it no action. NATO. Don't. No action. என்ன செய்யறாங்க? அவர் சொன்ன யாழ்ப்பாணம் போறீங்க தானே? அவங்களுடைய ஆஸ்பத்திரி வைக்கிறது வீடு திறந்து செய்யாங்க. அவங்க வீடு பிரச்சனை உரிமை பிரச்சனை பிரதிபட்சமாக வடக்கு மாநில தேர்தல் நடத்தின்னு சொன்னேன். செய்யறது நீங்க சொன்னாரு 10 பேர் காணி தரேன்னு சொன்னாரு இல்லையா? வரவு செலுத்துற வரையில காணி எங்க இல்லை, காணி இல்லை. 4000 கோடி இருக்காங்க ஒதுக்கீடு சொன்னார். மணிக்கம் 400 கோடி ரூபாய் சொன்னார். 4 பில்லியன் ரூபாய் சொன்னார். அன்னைக்கு பார்த்தா கட்சியில் அந்த அரசு அமைச்சர் சொல்றாரு 4 பில்லியன் 2 பில்லியன் 60 கோடியா 10 கோடி தெரியல. அதான் இல்ல பேசிட்டாங்க. பில்லியன் பேசுறாங்க. 400 கோடி 60 கோடி பேசுறாங்க. நடக்க மாட்டேங்குது. வீடு இல்லை, காணி இல்லை. இந்திய வீடுகளை வந்துச்சு. இந்தியா வீடுகளை வந்தாங்க இருந்து நிறைய புகார்கள், ஊழல் புகார்கள். கட்டுறது யாரு, வீடு கட்டுறது யாரு, சிமெண்ட் கட்டுறது யாருக்கு, மண் கட்டுறது யாருக்கு, கல் கட்டுறது யாருக்கு, எல்லாரும் காசு கிடையாது செய்யக்கூடாது. அது அப்படியாது. இந்தியா வீடு கிடையாது, 10 பேர் காணியும் கிடையாது. ராஜாராம் தொகுதியிலே துரணியாவிலே யாபோட்டு கிடையாது, பல்கலைக்கழகம் கிடையாது. என்ன கேட்பீங்க? பேச்சுதான் பேச்சு, பெரும் பேச்சு. அன்னைக்கு தேவார மேடையில தான் ரணில் சிங்கை வந்து அவரது தொழிற்சங்க வந்து கடிதம் காமிச்சாரு. மிகதவன் ரசப்பத்திர வண்ணமான எந்த ராட்சிய லாபத்திற்கு ஒரே கீழா கம் பிரகத்துமா இயக்கிறதா ये महाराज में ரசப்பத்திர எங்க இல்ல அங்கே எங்க ஏறும்போது அங்கே இருக்கக்கூடிய தொலைபேசி எடுத்து தோட்டப்புதாரி என்ன சொன்னாங்க, அப்ப எத்தனை கீழே கேட்கறதுன்னா உங்களுக்கு நடுதாங்க அந்த மேடை இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளா லூஸ் பேர்களா இருக்கலாம். நான் லூஸ் இல்லை, எனக்கு தெரியாது. ஆகவே நீ யாருக்கு கிடைச்சு போதாது, அதே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் தெரியுது. இந்த 1500 1000 தீர்வல்ல, எங்கள் மக்கள் காணி கிடைக்க வேண்டும், சுய முதலீட்டாளர் இருக்க வேண்டும், உழைப்பாளர்கள் இருக்க வேண்டும், சிறு முதலீட்டாளர் இருக்க வேண்டும். அதைத்தான் குறிப்பிட்டு இந்த இந்த வெற்றியை நாங்கள் அடுத்த தேதியில் உறுதிப்படுத்துவோம். சந்திரகுமார் படித்தவர், இளைஞர். பாருங்க, சந்திரகுமார் இருக்கிறாரு, வேலுக்குமார் தெரியும், வேலுக்குமார் எம்பியா இருக்கிறார், வேலுக்குமார் இருக்கிறாரு. அந்த வேலுக்குமாரோட சந்திரகுமாரை பாருங்க, பரமேஸ்வரரை பாருங்க, பாலசுரேஷ் பாருங்க, நரசிம்மார் பாருங்க, இவர் கண்டனை பாருங்க. ஒரு ஒற்றுமை என்னன்னா வந்து எல்லா தமிழ் மொழியோட சிஸ்டம் பேசுவாங்க. அவர் சரி டு Harsha also, Honorable Harsha. All my district, including our MP, Honorable MP, all our district organizations are bilingual people. They speak two languages. He saw he speak Sinhala, he saw he speak Sinhala. பேசுவாங்க. ஏன்னா எங்கள் பிரச்சனை உங்களோட சொல்லி கைது வாங்கி கொடுக்க கிடையாது. எங்கள் பிரச்சனை சிங்களம் சொல்ல வேண்டும். நான் அதை செய்யறேன் சொல்லித்தான் மனமானதை ஏற்படுத்தி இருக்கிறோம். முறையிலே ஸ்ரீலங்கா அவர்களுடைய சகோதர மக்கள் சொன்னார் தான் நடக்கும், அதை செய்கிறார்கள். ஆக நாங்க சும்மா வந்து போடலை, தகுதியாளர்களை, படித்தவர்களை, இனவர்களாளர்களை, தெளிவுள்ளவர்களை, நேர்மையுள்ளவர்களை, அர்ப்பணிப்பு கொண்டவர்களை, தூரப்பார்வர்களை தான் நாங்கள் துணிச்சலுள்ளவர்களை தான். ஆகவே அதை செய்வோம். நிச்சயமாக அதை நிறைவேற்ற கையில் இருக்குது. எல்லாம் செய்யலாம். சொன்னேன் கைத்தறிகளை வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்னோட கைத்தறி சந்தோஷம் தான் இருக்குது. பரவாயில்ல, கைத்தட்டு மாலை பொன்னாடி நான் வச்சுக்கிறேங்க. பட்டாசு நீங்கள் பிடிக்கிறீங்க, வெடிக்காதீங்க. 10 வச்சுக்கிறீங்க. அது தேர்தல் நன்றி. வணக்கம்.